வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். அன்பு ரசிகர்களே, இன்றைய பதிவு நூல் விமர்சனம். வழங்குபவர் கம்பன் அடிப்பொடி டாக்டர் உமா பாரதி அவர்கள். இவர் பாரதியாரின் வம்சாவளியினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை பெருமையுடன் குறிப்பிடுகிறோம். 16/5/2025 நாளில் மைண்ட் யுவர் மைண்ட் அமைப்பின் தலைவர் ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் மூலம் இணைய வழியில் நடத்தப்பட்ட நூல் விமர்சன விழாவில் டாக்டர் உமா பாரதி அவர்களின் உரையை கேட்டு மகிழுங்கள். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த அருமையான கம்பராமாயண வரிகள்தான் இன்று நாம் இங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கும் கம்பராமாயணத்தை தன்னுடைய விருப்பத்திற்காக மிகச்சிறந்த எளிய தமிழ் நடையில் புதுக்கவிதை வடிவில் லக்ஷ்மியின் கம்பராமாயணம் என்று நமக்காக ஒரு சிறப்பான 2 புத்தகங்கள், மொத்தம் 6 காண்டங்களையும் 2 புத்தக வடிவில் தந்திருக்கும் லக்ஷ்மி ரவி அவர்களின் இந்த புத்தகத்தின் ஒரு விமர்சன விழாவிற்கு இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்விற்காக தமது களத்தை மைண்ட் யுவர் மைண்ட் என்ற ஒரு சிறப்பான ஆளுமை மிக்க களத்தை நமக்காக இங்கு வழங்கி இருக்கும் திரு சிகாமணி ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்களுக்கும் அவர்களது இணையர் மாலதி ஸ்டீஃபன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லக்ஷ்மியின் கம்பராமாயணம் என்ற இந்த விமர்சனத்தை நான் செய்வதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. ஏனென்றால் லக்ஷ்மி ரவியை எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால், பாரதி இலக்கிய பயிலகம் என்று தஞ்சையில் கோபாலன் ஐயா அவர்கள் ஒரு பயிலகம் நடத்தி வந்தார். அதில் ஒரு மாணவியாக நான் இணைந்து அதில் படித்து கொண்டிருந்த பொழுது திருமதி லக்ஷ்மி ரவி அவர்கள் எனக்கு அறிமுகமானார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் எனக்கு கிடைக்கப்பெறாத பாடத்திட்டங்களை எல்லாம் கொடுத்து உதவி, நான் அந்த வகுப்பில் முழுமை பெறுவதற்கு எனக்கு உதவி செய்தார்கள். அவ்வாறுதான் எனக்கும் அவருக்கும் பழக்கம். ஆக இப்படியான எங்களது நட்பு ஒரு விழாவின் போது, அந்த பாரதி இலக்கிய பயிலகம் தஞ்சை கோபாலன் ஐயா அமரர் ஆன பிறகு ஒரு ஆண்டு விழா நடந்தது. அந்த ஆண்டு விழாவில் ஒரு மாணவியாக, அதாவது பாரதி இலக்கிய பயிலகத்தில் பாரதியின் வம்சாவளியே ஒரு மாணவியாக இருக்கிறார் என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்றும் விதமாக என்னை அவர்கள் சிறப்பாக அழைத்து அந்த விழா கொண்டாடினார்கள். அந்த விழாவில் நாங்கள் இருவரும் சிறிது நெருக்கமானோம். அப்பொழுதுதான் அவர்கள் கம்பராமாயணத்தை நான் புதுக்கவிதை நடையில் எழுதி வருகிறேன் என்று என்னிடம் அதை பற்றி கூற ஆரம்பித்தார்கள். இப்படி சிறிது சிறிதாக அதை பற்றி கேட்க கேட்க எனக்கு அதோட ஆவல் மிகுதியாக போகி, அந்த ஏன் நாம மிக சிறப்பான ஒரு புத்தகமாக வெளியிடக்கூடாது என்று நாங்கள் இருவரும் பேசி காரைக்குடி கம்பன் கழகத்தில் திரு மு பழனியப்பன் அண்ணா அவர்கள் உதவியுடன் முதல் பாகம் வெளிவந்தது. பின்னர் அதனுடன் தொடர்ச்சியாக கிரி ட்ரேடர்ஸ் அவர்கள் மீண்டும் அவர்களது முயற்சியால் அடுத்த பாகமும் மிகச் சிறப்பாக வெளிவந்திருக்கிறது. அந்த 2 புத்தகங்களும் இதோ என்னுடைய கையில் இடம்பெறுகிறது. முதல் புத்தகம் இது, 2வது புத்தகம் இது. இந்த லக்ஷ்மியின் கம்பராமாயணத்தை எனக்கு பிடித்த பாகங்களை, அதாவது கம்பராமாயணம் என்பதே ஒரு பெரிய கடல். அந்த கடலுக்குள் நான் ஒரு பூனை போல், இந்த பார்க்கடலுக்குள் நான் பூனை போல் குடிக்கிறேன் என்று கம்பரே சொல்லும் பொழுது, அதை எழுதிய சிறப்பாக காப்பியக்கோ அவர்கள் மைவண்ணன் ராமகாவியமாக படைத்திருக்கிறார். லக்ஷ்மி அவர்கள் புதுக்கவிதையில் படைத்திருக்கிறார். அடியேன் ஒரு பொடியன் மாதிரியாக இதை விமர்சனம் செய்ய நான் தலைப்படுகிறேன். ஏனென்றால்
கம்பராமாயணத்தில் எத்தனையோ அனைவருக்கும் பிடித்த கட்டங்கள் உண்டு. சிலருக்கு நாம் பார்த்தோம் என்றால் முதல் ராமர் பிறப்பு பிடிக்கும், சிலருக்கு அவர் அந்த வளர்ந்த விதம் பிடிக்கும், சிலருக்கு அவர் விஸ்வாமித்திரருடன் சென்றது பிடிக்கும், சிலருக்கு அவர் திருமணம் பிடிக்கும், சீதையை கண்டது பிடிக்கும், ஆக அவளை கைப்பிடித்தது பிடிக்கும். இப்படி ஒரு கட்டத்திலும் ராமாயணம் என்பது அறத்தை போதிக்கும் ஒரு காவியமாக இங்கு இருந்து வருகிறது. அந்த ராம காவியத்தை ஒரு மகாகவி எப்படி ரசித்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். அவர் சொல்கிறார், கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் நம்பரும் திரளொடர் பாணினி ஞால மீதினில் இலக்கணம் கண்டதும் இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உமையின் இயல்பு உணர்த்திய சங்கரன் ஏற்றமும் அப்படின்னு சொல்றார். தன்னை ஆங்கிலம் படிக்க சொல்றாரே தன்னுடைய அப்பா என்று அப்பாவின் மீது வருத்தப்பட்டு தனது சுயசரிதையில் அவர் சொல்றார். கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் ஏன் அவர் கம்பனை ஒரு மானுடன் என்று சொல்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் நமக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு கேள்வி எழும் இல்லையா? ஏன்னா கம்பர் ஒரு மிகப்பெரிய ஒரு காவியத்தை படைத்தவர். அவரும் நம்ம மாதிரி சாதாரண மானிடர்களும் ஒன்றா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி எழும். ஆனால் அந்த இடத்திற்கு பாரதி ஏன் அப்படி சொன்னார் என்று நாம் யோசிக்கும் பொழுது நமக்கு ஒரு விடை கிடைக்கும். என்ன தெரியுமா? மிக சிறப்பாக இறைவன் பூமியில் மானுட அவதாரம் எடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அந்த மானிட வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்ததை தனது வரிகளால் காண்பித்தவர் கம்பர் என்பதால் அவரை ஒரு சிறந்த ஒரு மானுடர் என்றால் நம்ம சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. மானிடம் மானிடம் வென்றதம்மா என்று அதை விமர்சனம் செய்வார்கள் இந்த ராம காவியத்தை கூறும் பொழுது. அந்த மாதிரியான ஒரு மானுடனாக கம்பர் நமக்கு அந்த காவியத்தை படைத்தார் என்பதனால் அனைவருக்கும் கம்பரை மிகவும் பிடிக்கும். அந்த கம்ப ராமாயணத்தை எழுதிய லக்ஷ்மி ரவியின் இந்த 2 புத்தகத்தின் விமர்சனத்தையும் இணைத்து அதில் எனக்கு பிடித்த சில பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு படைக்க ஆசைப்படுகிறேன். நேரம் சரியாக 10:25, ஒரு 30 மணி துளிகள் நான் இந்த நேரம் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அதில் எனக்கு பிடித்த பாடலை கம்பருடன் ராஜாராமனுடைய பொண்ணும் லக்ஷ்மியினுடைய ஒரு புக் கம்பராமாயணம் நான் கொடுத்தேன் இல்லையா, இன்னொரு பாகம் போட்டிருக்கா, அதை பத்தி விமர்சனம். இந்த லக்ஷ்மியின் கம்ப ராமாயணத்தை மிக சிறப்பாக உங்கள் முன்னால் படைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது சிறப்பான நன்றிகளை கூறி இந்த விமர்சனத்தை கம்பரிலிருந்தே ஆரம்பிக்கலாம் என்று எனக்கு ஒரு ஆசை. கம்பர் எடுத்த உடனேவே மிகச் சிறப்பாக அவரது நாட்டுப்படலம், நகரப்படலம், ஆற்றுப்படலம், இப்படி அயோத்தி மாநகரின் மிகச் சிறப்பான புகழை நமக்கெல்லாம் அழகாக எடுத்து காமித்திருப்பார். பாலகாண்டம் ஆற்றுப்படலம் தான் முதலாக அந்த நமக்கு தெரிவது. ஒரு நிமிடம் எனக்கு அனுமதி வழங்க வேண்டுகிறேன். இந்த ஆற்றுப்படலம், கம்பரின் ஆற்றுப்படலம், அந்த அயோத்தி மாநகரில் ஓடிய நதியில் முக்கியமானது சரையு நதி. அந்த சரையு நதியின் சிறப்பை மிக அழகாக சொல்லி இருப்பார் கம்பர். இரவி தன் குலத்து எண் இல் பல் வேந்தர் தம் பரவும் நல் ஒழுக்கின் படி பூண்டது சரையு என்பது தாய்முலை அன்னது உறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கலாம் என்று மிக அழகாக தாய்ப்பாலுக்கு ஒத்த அந்த ஆறானது இந்த இடத்தில் ஓடுகிறது என்று அயோத்தி மாநகரில் சரையு நதியை மிக சிறப்பாக அழகாக அவர் சொல்லி இருப்பார். எப்படியெல்லாம் என்றால், கொடிச்சியர் இடித்த சுண்ணம் குங்குமம் கோட்டம் ஏலம் நடுக்கூறு சந்தம் சிந்தூரத்தோடு நரந்தம் நாகம் கடுக்கை ஆர் வேங்கை கோங்கு பச்சிலை கண்டில் வெண்ணெய் அடுக்கலின் அடுத்த தீம்தேன் அகிலோடு 100 அன்றே
இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த சரை நதி பாய்கிறதாம். இத சிறப்பான புது கவிதையில எப்படி எழுத முடியும் என இவ்வளவு பெரிய பா வரிசையில், ஏனென்றால் கம்பரை பார்த்துதான் பாக்களின் வகைகளை மிகச் சிறப்பாக அனைவரும் மாறி மாறி அவருடைய அத்துணை பாக்களையும் வியக்காதவர்களே இருக்க முடியாது எனலாம் இல்லையா? அப்போ இதை புதுக்கவிதையாக எழுதினால் ஒரு பாவை மரபு பாவாக எழுதிவிடலாம் மரபு அறிந்தவர்கள். இதை புதுக்கவிதையில் அனைவரும் புரியும் வண்ணம் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்குள் திருமதி லட்சுமி ரவி எவ்வளவு ஈடுபட்டிருக்க வேண்டும். அவன் கம்பர் சொல்ல வந்ததை தனது அகத்தில் இருத்தி அதை மிகச் சிறப்பாக தனது எளிய வார்த்தைகளால் எளிய தமிழில் அவர் அடுத்த தலைமுறைக்கு படைத்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அந்த ஆற்று படலத்தில் எழுதியிருக்கிறார் லட்சுமி ரவி, பாட்டுடை தலைவனின் நாட்டினையும் நதியினையும் பாட்டிலே காட்டுதல் தமிழ் காப்பியத்தின் மரபாகும். என்ன ஒரு புதுக்கவிதையிலேயே என்ன அழகா ஒரு அந்த நாட்டை பத்தி அழகா சொல்ல வராங்க பாருங்க. ஆற்றின் வர்ணனையை பலரும் நாட்டின் வர்ணனைக்குள் அடக்குவர். ஆனால் ஆற்றிற்கென ஒரு படலம் அமைத்து விட்டார் கம்பநாடார். இது இவங்களுடைய சிறப்பான ஒரு கம்பனை பற்றியதான இவரது வியப்பு, இவரது ஆச்சரியம், இவரது அன்பு வெளிப்பட்டு இருக்கிறது. இமயத்தில் உருவாகி இடைவிடாது உருண்டோடி நிலவளம் பெருக்கி வரும் குல வள்ளல் சரையுநதி. கம்பர் ஏற்கனவே சொல்லிட்டார், இத்தனை இத்தனை வளங்களை அள்ளி கொண்டு வருகிறது சரையு நதின்னு. ஒரே வார்த்தை, அதுக்கு பேரு வள்ளல். என்ன ஒரு ஒரு கம்பேரிசன் பாருங்க, ஒரு இணைப்பு. ஆக என்ன குல வள்ளலம், அந்த அயோத்தி மாநகரில் இருக்கும் அத்தனை பேருக்குமே குல வள்ளல் சரையு நதி. தாய்ப்பாலுக்கு ஒப்பான இவ்வாய்க்காலின் வெள்ளத்தால் நோயொன்றும் தாக்கா வண்ணம் வாழ்ந்தனராம் கோசலத்தார். ஆக தாய்ப்பால் இம்யூனிட்டிக்கு பேர் போனது, எதிர்ப்பு சக்திக்கு பேர் போனதுன்றதையும் இந்த சரையு நதியுடைய பண்புகளில் எடுத்து ஏத்தி மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார். தாய்ப்பாலுக்கு ஒப்பான இவ்வாய்க்காலின் வெள்ளத்தால் நோயொன்றும் தாக்கா வண்ணம் வாழ்ந்தனராம் கோசலத்தார். அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வியாதியே கிடையாது. ஏன்? இம்யூனிட்டி, ஹை இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி நிறைந்த அந்த சரையு நதியின் நீரை பருகியதால், அந்த நீரில் அவர்கள் மூழ்கியதால். இதெல்லாம் ஒரு கவிஞரின் கற்பனை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஏத்தி சொல்லுதல், தற்குறிப்பேற்ற அணின்னு நாம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்திலே மிகச் சிறப்பாக அந்த சரையு நதியை குலவள்ளல் எனவும் நோயென்றும் தாக்காவண்ணம் வாழ்ந்தனராம் கோசலத்தார் என்றும் ஏற்றி மிக அழகாக நமது லட்சுமி ரவி அவர்கள் சொல்லி இருக்கிறார். இதுதான் அவரது ஆரம்பம். ஆரம்பமே அசத்தல் என்றால் இன்னும் போக போக பாருங்கள் அவருடைய அந்த கவித்திறமையை. ஆக அடுத்ததாக நமக்கெல்லாம் ராமாயணம் தெரியும் அல்லவா? அதனாலே வரிசையாக சொல்லாமல் அந்தந்த சில சில கட்டங்களை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து கூற ஆசைப்படுகிறேன். ராமன் கோசலையை ராமன் பெறுதல் நமக்கு தெரியும். புத்திரகாமிஷ்டி யாகம் செய்து தசரதர் பிள்ளை பேருக்காக என்னவெல்லாம் பண்ணார் என்று நமக்கெல்லாம் தெரியும். இந்த இடத்தில் கோசலை ராமனை பெறுதலை கம்பர் அழகாக சொல்லி இருப்பார். ஆயிடை பருவம் அடைந்த எல்லையின் மாயிரும் புவி மகள் மகிழ்வின் ஓங்கிட வேய்ப்புணர் பூசமும் விண் உளோர் புகழ் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே. புனர்பூசம், கடகராசி, இதெல்லாம் கம்பர் மிக அழகாக ராமனை பற்றி எடுத்து சொல்றார். சித்தரும் இயக்கரும் தரிவேமார்களும் வித்தக முனிவரும் விண் உளோர்களும் நித்தரும் முறை முறை நெருங்கி ஆர்ப்பூர தந்துரல் ஒழிந்து நீள் தர்மம் ஓங்கவே. தர்மம் செழிப்பதற்காக இந்த பூவுலகில் ராமன் அவதரித்தார். ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்து உள்புதிந்து அருமறைக்கு உணர்வு அரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுறப் பயந்தனள் திறம்கொள் கோசலை. இது கம்பர் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். இதை
நமது புதுக்கவிதையிலே இதை எப்படி அழகாக சொல்வது என்று லக்ஷ்மி ரவி யோசித்திருக்கிறார். நாமெல்லாம் சாதாரணமா சொல்லுவோமே, இந்த ரூம் போட்டு யோசிச்சியாப்பா இதெல்லாம் நீ எழுதுறதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி உண்மையிலேயே அவர் உள்ளத்து ஆழத்தில் எழுந்த அந்த அற்புத வரிகள், யாக நியம நிமித்தமாய் கடவுளர்க்கு பூசையும் அந்தணர்க்கு பொன்னையும் பொருளையும் அரசருக்கு பரியையும் தேரையும் ஈந்து விட்டு சரையினரி நீரமிழ்ந்தார் சர்க்கவத்தி திருமகனார். நல்ல தான தர்மம் எல்லாம் பண்ணிட்டு தசரதர் அழகா சொல்றார். நல்ல நீராடிட்டு சரையுள்ள நீராடிட்டு வரார் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ட்டு. ராஜகோபாலாச்சாரியார் இந்த ராமாயணத்தை எழுதினதுக்கு சக்கரவர்த்தி திருமகன் இந்த பேரை தான் வச்சிருப்பார். அத கொண்டு இந்த இடத்துல கொண்டு நிறுத்தியிருக்காங்க பாருங்க. என்ன ஒரு அந்த ஆர்வம். என்ன, ஒரு நாள் ஒரு சில நாள் சென்றதும் கருவை சுமந்தனர் தேவியர் மூவரும் மசக்கை நோயோடு வருத்தம் துய்த்தனர். சாதாரணமா கம்பர் மசக்கை செஞ்சுதா அப்படியெல்லாம் கம்பர் எழுதல. ஆனா இதையெல்லாம் மிகச் சிறப்பாக ஒரு இயல்பாக, ஏனென்றால் படிப்பவர்களுக்கு ஒரு ஆர்வமூட்டும் விதமாக லட்சுமி ரவியின் வரிகள் நம்மை அழகாக அதில் ஈடுபட வைக்கிறது. திருமுக வடிவோடு மதியினை ஒத்தனர். எல்லாரும் நிலா மாதிரியாக தன்னுடைய முகங்கள் அப்படி ஒரு பொலிவு இருந்ததா. ஏன்னா அவர்கள் சுமப்பது எல்லாமே அவதாரங்கள். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் யார் யார் யாருடைய அவதாரம் என்று. புனர்பூசம் கடகத்துடன் இணைந்து பரிபூரணமாய் பரிமளித்த பகல் பொழுதில் அரிதான ஆண்மகவை ராமனென்று அவனிக்கு பெற்றெடுத்தாள் கௌசல்யை. இந்த உலகத்துக்காகவே பெத்தெடுத்துட்டாப்பா கௌசல்யா. இந்த உலகத்தில் அறம் துய்ய அப்படின்னு கம்பர் சொன்னத அவனிக்கு பெற்றெடுத்தாள்ன்ற அந்த ஒற்றை வார்த்தையில அப்படியே இந்த போகிற போக்குல சொல்லிட்டு போவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியாக ஒரு ஆழமான அந்த வரிகள். அரியனல் வேதமே அரிதற்கரியனாய் கரிய முகில் போன்ற மேனிக்கு அரியனாய் திருமாலின் மறுபிறப்பிற்குரியனாய் அவதரித்தான் அருள் நிறைந்த ராமபிரான் அப்படின்னு தன்னுடைய வரிகளை அந்த ராமன் பிறப்பிற்கு அப்படி ஒரு ஆழமான வரிகளாக லட்சுமி ரவி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கட்டம் நமக்கு தெரியும். ராமனை பிரிந்தால் தசரதனுக்கு என்னவாகும் என்று நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். இப்போ முனிவன் வேள்வி காக்கிறதுக்காக ராமனை தருதின்னு விஸ்வாமித்திரர் வரார், தசரதர் கிட்ட கேட்க வரார். அப்போ கம்பர் அழகா சொல்றார், தருவனத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளி என நிருதர் இடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உரையச் சொன்னான் அப்படிம்பார் கம்பர். கொடுங்கூற்றுன யமதர்மன். யமதர்மனுக்கு ஒப்பான வார்த்தைகள் தசரதர் காதுல விழுந்தது அப்படின்னு கம்பர் சொல்றார். விஸ்வாமித்திரர் ராமனையும் லட்சுமணனையும் தாடகை வதத்துக்காக காட்டிற்கு கூட்டிட்டு போக அனுமதி கேட்கும் போது சொல்றார். உடனே தசரதர் துயர் உர்றார். அதையும் கம்பர் அழகா சொல்றார். எண்ணிலா அருந்தவத்தோன் நீயம்பிய சொல் மருமத்தின் எலிவே பாய்ந்த புன்னிலாம் பெரும் புடையில் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும் உள் நிலாவிய துயரம் பிடித்த உண்ட ஆர் உயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் காலவேளான் அப்படிம்பாரு. என்ன அருமையான கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான். கண்ணே இல்லாத ஒருத்தனுக்கு கண்ணு கிடைச்சு நல்ல இயற்கையெல்லாம் பாரு, இந்த விதவிதமான வண்ணங்களை எல்லாம் பாரு, இந்த பூக்களை பார், செடிகளை பார், மரங்களை பார், மலைகளை பார், வானத்தை பார், பூமியை பார் அப்படின்னு சொல்லி கண்ணை கொடுத்துட்டு அந்த கண்ணை படக்குன்னு பறிச்சுட்டா ஒரு நாள் ஃபுல்லா அவன் எல்லாத்தையும் பாக்குறான். அப்போ கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான். எப்படி கடுந்துயரம் காலவேளா. யமதர்மன் அப்படி பண்ணிட்டா மாதிரியாக தசரதனுக்கு
அப்படி ஒரு கொடுமை அந்த இடத்திலே மனதிலே ஏற்படுகிறது. இதை அழகாக லட்சுமி ரவி எழுதுகிறார் பாருங்களே. சித்தவனத்திலே யான் செய்திடும் முத்தி வேள்விக்கு தடையான அசுரர்களை செருமுகத்து காக்க வேண்டி நின் கரிய நிறமுடை குமரன் வேண்டும் என்றார். செருமுகம்னா போர்முகம். அப்போ சொல்றார், அருந்தவத்தோன் கூற்றெல்லாம் கனல் காதில் விழுந்தார் போன்றும். நெருப்ப அள்ளி காதுல கொட்டின மாதிரி அந்த இடத்துல ஒரு உவமைய பாருங்க. என்ன இவர்களுடைய உவமை அந்த இடத்திலே விளையாடுகிறது துள்ளி குதித்து. அருந்தவத்தோன் கூற்றெல்லாம் கனல் காதில் விழுந்தார் போன்றும் கண்ணிலான் பெற்று இழந்தார் போன்றும் கடுந்துயருற்றான் தசரதமாமன். மகன் பிரிய உயிரிழப்பான் என்ற ஒரு முன்சாபம் மனத்துள்ளே ரணமாயிருக்க அதை கூரான கத்தி கொண்டு கிழித்தவுடன் போரற்க ராமனையே கரங்குவித்தான் தசரதன். ஐயா, ராமனை மட்டும் கேட்காதப்பா, நான் வரேன், என்னோட அத்தனை அக்ஷோனி சேனைகளும் வரும், என் மந்திரர் சுமந்திரர் வருவார், உங்களுக்கு எத்தனை எத்தனை பேர் வேண்டுமானாலும் நான் தரேன் அப்படின்னு அழுது புலம்பி தசரதன் புலம்பினத அழகான 4 வரிக்குள்ளே எப்படி அடக்க முடியும்? அதுதான் நமது கவி லட்சுமி ரவியின் திறமை அப்படின்னு சொல்லலாம். உடனே சமாளிக்கிறதுக்காக தசரதர் சொன்னதை எழுதுறாங்க பாருங்க. படைத்தேர்ச்சி இல்லா சிறுவனவன், சடையுடை பரமனும் பிரம்மனும் புரந்தரனுமே இடையூறு செய்யுங்கால் உடனிருந்து நானே தடைகளை அகற்றிடுவேன், புறப்படுக. இப்ப நானே வரேன். அவர் சொல்றார், ஷோனி சேனைகள் அனுப்புறேன், சரி அவளால் ஆகாது அப்படின்றார். சரி என் மந்திரரை அனுப்புறேன், அவளாலையும் ஆகாது, சரி நானே வரேன், உன்னாலும் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறார் விஸ்வாமித்திரர். தசரதரை எவரெஸ்ட்ல இருந்து கீழே தள்ளி விட்டா மாதிரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட இடம். சினந்து எழுந்தனராம் மாமுனிவர், அதை கண்டு பயந்து நடுங்கினராம் இமையோரும் அவையோரும். மறுத்திடேல் நின் மகன் பொருத்தமுடையான் பொறுத்திடுவான் உபதேசித்தனராம் வசிஷ்ட முனி. பக்கத்துல உட்கார்ந்து இவர் சமாதானம் பண்றார் வசிஷ்டர். நீ பொறுமையா இரு தசரதா, மறுக்காத, மறுத்திடேல் நின் மகன் பொருத்தமுடையான் பொறுத்திடுவான். இந்த பொருத்தமும் அந்த பொருத்தமும் வேற, இது இடையினரா அது வல்லியனன்ற. உன் மகன்தான் இதுக்கு சரியானவன், பொருத்தமானவன். பொறுத்திடுவான் என்றால் அவர்களை அழித்திடுவான் பொருள். எப்படி அந்த ஒரு கான்ட்ராவான ஒரு விஷயத்தை இணைத்து சேர்த்து மிக அழகான வரிகளாக தந்திருக்கிறார் லட்சுமி அவர்கள். அடுத்தது நம்ம நேர சீதா கல்யாணத்துக்கு வந்துடலாம். ராமன் வில்லை எடுத்து ஒடிக்கிற அந்த கட்டம் எல்லோருக்கும் பிடிக்கும் இல்லையா? எப்படா ராமன் வில்லை நான் ஏற்றுவான், அவன் கழுத்துல மாலை போடலாம்னு சீதா பிராட்டி காத்துன்னு இருக்காங்க. அந்த கட்டத்துக்கு வருவோம் நாம. ராமன் வில்லை எடுக்கிறத கம்பர் சொல்றார், ஆடகம் மாலை அன்னது தன்னை தேட அரு மாமணி சீதை எனும் பொன் சூடக வால் வளை சூட்டிட நீட்டும் ஏடு அவிழ் மாலை இது என்ன எடுத்தா. என்ன கம்பரை நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது அப்படியே இன்னைக்கு பூரா இல்ல, எத்தனை வருஷம் பூராவும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? இப்போ சொல்றார் கம்பர், தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளின் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார், கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டனர்னு பட்டுன்னு உடைச்சிட்டு போயிருவார் கம்பர். அழகா ஒரு வில் ஒடியறத நான் ஏற்றாம, நான் ஏற்றும் போதே வில்ல ஒடிச்சிடுறாங்க. ஏன்? அடுத்தாப்புல யாரும் அந்த வில்ல எடுத்து திரும்ப நான் ஏற்ற முயற்சி கூட பண்ணக்கூடாது. கம்பருக்கு ராமர் மேல எந்த ஒரு பாசம் பாத்தீங்களா? அதே பாசம் இங்க லட்சுமி ரவி எடுத்துன்னு வராங்க பாருங்க. மலை போல் இருந்த அவ்வில்லை மாலையை போல் அவன் எடுத்து விட்டான், இமைத்திட மறந்தனர் சபையோர்கள் அங்கே நிகழ்ந்திடும் அதிசயம் நோக்கலுற்றார். ஒரு நொடி பொழுதினில் வில்லேந்தி திருவடி அடியினில் நுனியூன்றி
மறுமுனை நாணை பூட்டுதற்காக எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார் அப்படின்னு அப்படியே சும்மா அப்படி பட்டு பட்டு பட்டுன்னு அந்த வரிகளால் நம் இதயத்தை கொள்ளை கொண்டிருக்கிறார் லட்சுமி ரவி. முறிந்த வில்லின் முழக்கத்தை கேட்டு அதிர்ந்து போயினர் அமரர்கள் எல்லாம். அரண்டு போனது ஆதிசேடனின் ஏழையோ நிலையினை பகர்வதெங்கனம். 1000 தலை கொண்ட ஆதிசேஷனே அதிர்ச்சி ஆயிடுத்து. அப்போ நம்மெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு என்ன அழகான வரிகளை கொண்டு எழுதியிருக்கிறார்கள் லட்சுமி ரவி அவர்கள். அடுத்தது வில்ல ஒடிச்சானா உடனே தாரை வாக்குறது இல்லையா, கல்யாணத்துக்கு வரணும் இல்லையா, நம்ம அதை முடிச்சிட்டு தானே அடுத்த நிகழ்வுக்கு நம்ம போக முடியும். ராமபிரானுக்கு சீதையை ஜனகன் தாரை வார்த்ததை பத்தி கம்பர் எழுதுவார். கோமகன் முன் ஜனகன் குளில் நல்லி பூமகளும் பொருளும் என நீர் என் மாமகள் தன்னோடு மண்ணூதி என்னா தாமரை அன்ன தடக்கையின் ஈந்தான். ஏன்னா ராமனுடைய மொத்த உருவத்தையும் தாமரைன்னு சொல்லுவார். தனித்தனியா கை தாமரை, கண்ணு தாமரை, நெஞ்சம் தாமரை, எல்லாம் தாமரை, உதடு எல்லாவற்றையும் தாமரைம்பர் கம்பர். இப்போ அந்த அப்போது நிகழ்ந்த வந்த வாழ்த்து ஒளிகளையும் சொல்லுவார் பாருங்க. அந்தனர் ஆசி அருங்கலம் மன்னார் தந்த பல்லாண்டு இசைத்தார் முடி மன்னர் வந்தனை மாதவர் வாழ்த்து ஒளி போல முந்திய சங்கம் முழங்கினமாதோ. அப்போ வானவர் பூமழை மன்னவர் பொன்பூ ஏனையர் தூவும் இளங்கொழி முத்தம் தான் நகு நாள்மலர் என்று இவை தம்மால் மீன் நகு வானின் விளங்கியது இப்பார். இந்த உலகத்திலேயே அத்தனை எவ்வளவு இருக்கிற பூவெல்லாம் போட முடியுமோ அத்தனை பூவையும் தேவர்கள் பூமாறி பொழிந்தனர்னு கம்பர் சொல்லியிருப்பார். இத எளிமையா எப்படி சொல்றாங்க பாருங்க லட்சுமி ரவி. பூமகள் சீதையின் கரம் பற்றி கோமகன் ராமனின் வசம் சேர்த்து திருமால் திருமகள் போல் வாழ்கவென நீரினை வார்த்தான் ஜனக மன்னன். என்ன ஒரு எளிமையான வரி. இத இன்றைக்கு இருக்கிற தலைமுறை படிச்சாங்கன்னா, கம்பரை படிச்சாங்கன்னா கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. அப்போ இந்த எளிமையான இந்த புதுக்கவிதையை படித்தால் மிகச் சிறப்பாக நடக்கும் விஷயங்கள் தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் எளிமையாக புரியும் வகையில் அருமையாக எழுதியிருக்கிறார் லட்சுமி ரவி. பூமகள் சீதையின் கரம் பற்றி கோமகன் ராமனின் வசம் சேர்த்து திருமால் திருமகள் போல் வாழ்கவென நீரினை வார்த்தான் ஜனக மன்னன். வானவர் பொழிந்தனர் பூமழையை மன்னவர் சொரிந்தனர் பொன்மலரை ஏனையோர் தூவினர் நவமணிகளை இம்மாநிலம் ஆனது மீனுடை வானமாய். என்ன அப்படியே அந்த வரிகளை உண்மையிலேயே அந்த இறைவனின் அந்த ராமனின் அருள் இருந்தால் மட்டும்தான் நமது ஜின்னா அப்பாவாலும் சரி நமது லட்சுமி ரவியாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு காவியத்தை படைக்க முடியும். அந்த இறையின் அருள் அவர்கள் மீதே ஆவிர் பறித்திருக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்தில் அறுதியிட்டு சொல்லுவேன் நான். இல்லை என்றால் இப்படியான வரிகள் அந்த கம்பராமாயணத்துக்கு ஒப்பான வரிகளை உண்மையில் ஒரு மானிடராய் பிறந்தவர்களால் எழுதவே முடியாது. இறைவன் அருள் கண்டிப்பாக சித்தி இருக்கிறது நமது லட்சுமி ரவி அவர்களுக்கு. சீதா பிராட்டியை பாணிக்கிரகணம் செய்கிறார். ஓமாக்னியை வலம் வந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கொற்றவனை கடல் கும்பிட்டு பொற்றடி கைப்பற்றி பொன்மனை புகுந்தான். என்ன ஒரு எளிமையான வரிகள் பாருங்க. அடுத்தது நமக்கெல்லாம் நல்ல தெரியும். ராமர் இங்க அயோத்திக்கு திரும்பி வரார் மிதிலையிலிருந்து. இங்க நடந்த கலேபரம், பட்டாபிஷேக அமக்களம், அதுக்கப்புறம் பூனியுடைய படலம், கைகேயி படலம், வரம் வாங்கின படலம், இது எல்லாம் தெரியும். கடைசியிலே ராமர் சீதை எல்லாரும் வனவாசம் போயாச்சு. பரதன், முக்கியமா பரதனை பத்தி எழுதியிருக்கிற வரிகள் எனக்கு ரொம்ப பிடித்தமா இருந்தது. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். பரதன் இவருடைய ராமருடைய பாதுகையை வாங்கிண்டு அயோத்தி நகருக்குள்ளே போகாம அந்த அந்த அயோத்தி நகரின் வெளியிலேயே ஒரு பர்ணசாலை அமைத்து அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவார் பாத்தீங்களா. பாதுகம் தலை கொண்டு பரதன் பைம்புனல் மோது கங்கையின் கரை கடந்து முந்தினான் போது உகும்படி
புகும் கடி பொழில் அயோத்தி புக்கிலன் ஓது கங்குலில் நெடிது உறக்கம் நீங்கினான்னு கம்பர் அழகா சொல்லுவார். அந்த ராமனுடைய பாதுகை அரசாள பரதன் அதை தொழுகை பண்ணிட்டு இருப்பார். எப்படி? நந்தி அம்பதி இடை நாதன் பாதுகம் செந்தனி கோல்முறை செலுத்த சிந்தையான் இந்தியங்களை அவித்து இருத்தல் மேயினான் அந்தியும் பகலும் நீரறாத கண்ணினான் அப்படின்னு கம்பர் சொல்லியிருப்பார். இப்போ இந்த பரதன் திருவடி சூட்டு படலத்துக்கு எப்படியான வரிகள் இங்க விழணும் தெரியுமா? எடுத்த மாமுனி விடுத்ததுடன் நீ முடித்த வார்சடை தரித்தது ஏன் கேக்குறார். எடுத்த மாமுடி விடுத்ததுடன் நீ முடித்த வார்சடை, உனக்கு என்ன தலையெழுத்து? நீ ஏன் இங்க தவக்கோலம் பூன்ற பரதா? உனக்குதான் அவன் தான் நாட்டையே விட்டு கொடுத்துட்டு போயிட்டானே ராமன் அப்படின்னு சொல்லப்போ பரதன் சொல்ற வரிகள் பாருங்களேன். முறைமை நீங்கி முதுநிலம் ஏலேன் இறைவனின் சிரம் தனில் சுட்டியே மீழ்வேன். என்ன ஒரு அற்புதமான வரிகள். முறைமை நீங்கி முதுநிலம் ஏலேன் இறைவனின் சிரம் தனில் சுட்டியே மீழ்வேன். உடனே பரத்வாஜர் விருந்துணவளித்தார். பரத்வாஜர் விரும்பிய கனிகளை உபசரித்தார். விடிந்ததும் சேனை கிளம்பியது. விலகிய பாலை மருதமாய் மலர்ந்தது. எப்படி பாலை மருதமாய் மலர்ந்தன? எங்கேயாவது பாலைவனம் மருதமாய் மலருமா? விளருது பாருங்க வார்த்தைகள். என்ன, அந்த சேனை கிளம்பின உடனே இந்த பாலையே மருதமாய் மாறித்தான். புரண்ட புழுதியும் எழுந்த இறைச்சலும் அகண்ட சேனையின் வரவை சொன்னதும் கனன்ற சினத்துடன் இளையான் எழுந்தான். கனிந்த மனத்துடன் தமையன் தடுத்தான். நின்றனன் பரதன் தம் நெடும் படையுடன் சென்றனன் முன்னம் சதுருக்க தம்பியுடன் வந்தனம் என்றனன் விழிநீர் பெருக்குடன் திருவடி பற்றியே தரைமேல் விழுந்தனன். அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்தறான் பரதன். அடுத்தது இவங்க 2 பேரும் வனவாசம் போயாச்சு. பர்ணசாலை அமைச்சு எல்லாம் இருக்காங்க. மாயமான் அங்கிருந்து துள்ளி குதித்து மாயமான் வருது. மாயமான் மாரீசன் தான் மாயமானா வரான் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். அந்த ராவணனுக்கு மாரீசன் மாமா வேணும் இல்லையா? அப்போ ஆலோசனை சொல்றான், அவனுக்கு அறிவுரை சொல்றான். ஆனா ராவணன் கேட்கல. அவனைத்தான் காமம் கண்ணை மறைத்துடுத்தேன் இல்லையா? சொல்றான், விதி விளைவை முன்னறிய வல்லார் எவரும் இல்லை, ஏவிய செய்தலல்லால் வழியேதும் இங்கில்லை, அதனால் இயம்புக என்ன மாயம் நான் இயற்றுவதென்றதும் பொன்மானாகி போய் அப்பெண்மானை கவரென்றான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ராவணன் சொல்றானா மாரீசன் கிட்டக, நீ போய் பொன்மானா போய் அந்த பெண்மானை போய் பிடி அப்படின்ட்டு. அதுக்கு மாரீசன் உள்ளம் எப்படி ஆச்சுன்னு எழுதியிருக்காங்க பாருங்க. விடம் கலந்த நீரினுள் விழுந்த மீனாய் துடித்தவன் அவமானம் கருதாமல் பொன்மானின் உருவெடுத்தான். விஷம் கலந்த நீர்ல ஒரு மீன் விழுந்துருத்துன்னா அது எப்படி அந்த உயிருக்கு துடிக்குமோ அந்த அளவிற்கு மாரீசன் மனம் கலங்கி அவமானம் கருதாமல் பொன்மானின் உருவெடுத்தான். நன்மானொத்த நனி நங்கையை நாடியபடி ஓடி சென்றவனை கலைமான்கள் விருப்புடன் நெருங்கி களிப்புடன் அவன் முகம் பார்த்தனவாம். கொய்யா மலர்களை கொய்யும் தையலால் முன் பைய நடந்து பதுங்கி வந்தது இப்பொய்மான். நல்ல இந்த பையன்றது இந்த எங்க ஊர் சைட்ல மெதுவா அப்படின்றதுக்கு உண்டான அந்த வார்த்தை. என்ன, பைய போ அப்படிம்பாங்க. வேகமா நடக்காத, பைய போ அப்படிம்பாங்க. அதை கொண்டு இங்க வச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா அந்த எதுகை மோனை வரணும் இல்லையா அந்த இடத்துல. கொய்யா மலர்களை கொய்யும் தையலால் அவள் முன் பைய நடந்து பதுங்கி வந்தது இப்பொய்மான். மாயமானை கண்டு மயங்கிய மான்வழியாள் எம்மானை கொஞ்சி தன்மானத்துடன் இறைஞ்சினாள். எம்மானை கொஞ்சின யாரு? ராமன், தசரத புத்திரன் ராமன். அவனை கொஞ்சரா கெஞ்சரா, வா இந்த மானை போய் பிடிச்சு கொடுங்களே எனக்கு அப்படின்ட்டு. நம்ம இன்றைக்கு கல்யாணமான இளைஞர்கள் எல்லாரும் கேட்டீங்கன்னா
மனைவி முதல்ல என்ன வாங்கி கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா முதல்ல அவ ஆசைப்பட்டு கேட்டுட்டா அப்படின்னு சொல்லி. இந்த காலத்திலேயே இப்படின்னா அப்போ ராமன் காலத்துல நினைச்சே பார்க்க வேண்டாம். முதல்ல திருமகளான சீதா பிராட்டியே விரும்பி கேட்டுட்டாளே அப்படின்னு அந்த அளவிற்கு அவர் மிக அழகாக வந்து சொல்லுவார். இந்த இடத்திலே மாணிக்கம் பொதிந்த அக்கானகத்து கனகமானை காணத் தகுமென்றால் வேண்டுமென்று கை தொழுதால் இம்மானிலத்தில் எங்குமில்லை இம்மானனை ஆசித்தாள். எம்மான் இதுவென்று எம்பெருமான் யோசித்தார். அடாடா, இவ பாட்டுக்கு சமயத்துல இப்படி வந்து கேட்டுட்டாளே, இது எந்த மானா இருக்க போறதே அப்படின்னு பயந்துண்டு யோசிக்கிறாராம் ராமபிரான். என்ன ஒரு வரிகள் பாருங்க, அழகான வரிகள். மானிட பிறவி எடுத்த மாலின் மனையாளுக்கு மானிடம் ஏற்பட்டது மங்காத மனக்கிறக்கம். என்ன ஒரு அற்புதமான வரிகள் பாருங்களேன். என்ன, மானிட பிறவி எடுத்த திருமால் மாலின் மனையாளுக்கு மானிடம் ஏற்பட்டது மங்காத மனக்கிறக்கம். ஒரு சிறப்பான வரிகளாக நான் பார்க்கிறேன் இந்த வரிகளை எல்லாம். ஏன்னா அதுக்கப்புறம் ராமர் கேக்குற கேள்விக்கு கோபம் வருது சீதைக்கு. சீதை என்ன பண்றா, ராமன் மேல கோச்சுக்கிறா. என்ன, ஆயிடை அன்னமன்னாள் அமுதுகுத்த அணைய செய்ய வாயிடை மழலை இன்சொல் கிளியினில் குழறி மாழ்கி நாயக நீயே பற்றி நல்கலை போலும் என்னாச்சே அரி குவளை முத்தம் சிந்துபு சீறி போனாள். நேர கோச்சுன்னு ஓடி போயிடுறா அவ. உடனே வேற வழி இல்லாம என்ன செய்யணும், மான பிடிக்கிறதுக்கு ராமன் போயே ஆகணும் இல்லையா. அப்போ லக்ஷ்மணன் எச்சரிக்கிறான். வினையின் விளைந்த தீவினை மானிது. இது லட்சுமி ரவி எழுதுறாங்க. வினையின் விளைந்த தீவினை மானிது மாயமான் ஆகுமேல் முடிப்பேன் என் அம்பால் தூயமான் ஆகுமேல் பிடிப்பேன் என் அன்பால் அப்படின்னு ராமன் பதில் சொல்ற மாதிரி அழகாக எழுதியிருக்காங்க. இது மாயமானானா என் அம்பால முடிப்பேன், இதே தூயமானானா என் அன்பால பிடிப்பேன். என்ன ஒரு அழகான ஒரு வரிகள் பாருங்களேன். மாயமான் ஆகுமேல் முடிப்பேன் என் அம்பால் தூயமான் ஆகுமேல் பிடிப்பேன் என் அன்பால். சிறப்பான வரிகள். பின்னின்று பாயும் பகைவர் யாரென்று அருகிலோம். எப்பா, உனக்கு கண்ணு முன்னாடி எதிரி இருந்தா நீ அம்ப வச்சு அடிப்ப, உனக்கு பின்னாடியில இருந்து பிடிக்கிறவனா இருந்தா சூதும் சூழ்ச்சியும் நிறைந்த வலையை நமக்கு நண்பனா இருந்துட்டே எத்தனை பேர் நமக்கு எதிரியா நம்ம முதுகுல குத்துறவன் நமக்கு இருக்கான் இல்லையா. அப்போ இது உன் முன்னாடி உள்ள பின்னின்று பாயும் பகைவர் யாரென்று அருகிலோம். பகைவர் என்றால் போரிடுதல் சரிதானே, கோமான் சொன்னது ராமர் சொல்றார். அம்பினை தொடுத்து பகைவரை முடிப்பேன் அன்றனில் அன்புடன் பிடிக்கின்றேன் நான் என்றான் பின்னவன். சரி, உடனே அம்மையாரோட சீன் இப்பதான் வருது. அங்க சொன்ன கம்பரோட சீன் இங்கதான் வருது. சிவந்த வாயினால் கொஞ்சு மொழி பேசியவள் நாயக நீயே பற்றி நல்கலை போலும் என்றாள். நீலோற்பல மலரொத்த மான்விழி இரண்டில் நீர் முத்துக்கள் கோத்தபடி விரிய பார்த்தாள். இளையவன் சொல்வதை மனதுள் கொள்ளான் வதனத்தாள் சினத்தை சிரம் மேல் கொண்டாள். வந்துருச்சு கோவம், தலைக்கு ஏறிடுச்சும்பமே. அந்த மாதிரி சீதைக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. மானதை பற்றி நான் கொணரும் வரையில் மயிலாளின் மானத்தை காத்திடு நீ என விரைந்தான். ராமர் கிளம்பி போயாச்சு. ஆக அடுத்த கட்டம் பொன்மானால நடந்த கதைகள் நமக்கெல்லாம் தெரியும். பர்ணசாலையோட பெயர்த்தெடுத்து ராமன் அப்படியே கொண்டு போய் அங்க லங்காபுரியில வச்சதெல்லாம், அசோகவனத்தில் வச்சதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த இடத்திலே நாம இப்ப நேரம் எங்க போறோம், உருக்காட்டு படலத்துக்கு போயிடுறோம், சுந்தரகாண்டத்துக்கு போயிடுறோம். நடுவுல உள்ள கிஷ்கிந்தா காண்டத்துல சிலதை நாம் கடந்து விட்டு இப்பொழுது உருக்காட்டு படலத்துக்கு போகிறோம். ஏனென்றால் நேரம் குறைவாக இருப்பதினால் நாம் அந்த இடத்துக்கு போகிறோம்.
ஏன்னா அது முக்கியமான கட்டம். அதனாலே சீதா பிராட்டியின் அனுமன், உயிரை காத்த அனுமன், அந்த இடம் மிக அருமையானது ஒரு இடம் இல்லையா? இப்போ அனுமன் தன்னை ராமதூதன்னு பிராட்டியிட தெரிவிக்கிறார். சோகமா அசோகவனத்துல சீதை உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த காட்சியை அனுமன் பாக்குறான். அதை எழுதியிருக்காங்க லட்சுமி ரவி அவர்கள். காட்சியை அனுமனும் கண்ணுற்றான், கண்ணுற்றவன் உடன் துணுக்குற்றான். அம்மா அம்மா வந்தனன் இவ்விடம், அண்டர் நாயகன் தூதுவன் யானென சேவடி வணங்கியே தொழுது நின்றான். அவ தூக்கு போட போயிட்டான். சீதா பிராட்டி தூக்கு போடுறதுக்கு போயிட்டா. இந்த கொடுமையில நான் வாழ மாட்டேன் அப்படின்னு. அப்போ குதிச்சிட்டு அனுமன் சொல்ற கட்டத்தை பாருங்களேன். அந்த கட்டத்தை, தூக்கு போடுற கட்டத்தை பாக்குறான். உடனே அனுமன் குதிச்சிட்டு சொல்றார், காட்சியை அனுமனும் கண்ணுற்றான், கண்ணுற்றவன் உடன் துணுக்குற்றான். அம்மா அம்மா வந்தனன் இவ்விடம், அண்டர் நாயகன் தூதுவன் யானென சேவடி வணங்கியே தொழுது நின்றான். கண்ணீர் பெருகிட அழுது சொன்னான், ஆரியன் அளித்த பொருளும் உள்ளது, அறக்கரை அழித்திடும் நாளும் வந்தது. அவர் கொடுத்த அடையாளம் என்கிட்ட இருக்கு. அதனாலே நீ அமைதியாக இருக்கணும், உன் உயிரை நீ பாதுகாத்துக் கொள்ளலும், அறக்கரை அழித்திடும் நாளும் வந்தது. இப்படி சொல்லிண்டே குதிக்கிறார் அனுமன். அப்ப குரல் கேட்ட திசை பார்த்தாள் பிராட்டி, இரக்கமும் வருத்தமும் இயல்பாய் காட்டியே இணக்கமாயிருப்பவன் அறக்கருள் ஒருவன் அல்லன் என வணக்கத்துடன் வினவினாள், வீரனே யார் நீ என. அனுமன் தன்னுடைய வரலாறு சொல்றார். தாயே, தூயவன் நின்னை பிரிந்த பின்னை தோழனாய் கொண்ட அனுமன் நான். நினை ராவணன் கவர்கையில் இறைத்த அணிகளால் தென்புலம் என்னிடம் தேடிடச் சொன்னான். நீ போகும்போது ஒன்னொன்னா அவுத்து போத்துட்டு போனியே, ஒரு துணி விட்டு துணி கூட அது கூட கிழிஞ்சு போட்டுட்டு போனியே, இதையெல்லாம் எந்த திசை நோக்கி போயிருக்குன்னு பார்த்து எல்லோரையும், அக்ஷரோணி சேனைகளை எல்லாம், எங்கள் வானர சேனைகளை எல்லாம் எல்லா இடத்துக்கும் அனுப்பிவிட்டு என்னை மாத்திரம் தென்புலம் என்னிடம் தேடிடச் சொன்னான் அப்படின்னு அனுமன் சொல்றார். இவ்விதம் அனுமன் கூற கேட்டதும் செவ்விதழ் விரிந்திட உவகை கொண்டாள். ஐயனே அவன் தன் மேனி எப்படித்து அறிவை. இப்பதான் ராமன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கிறா சீத்தை. அடிமுதல் முடிகீராய் திருமேனி அழகுரைத்தான் அனுமனும். இந்த இத சொல்லி அவரை ராமருடைய நம்ம சௌந்தரிய லகரி பார்ப்போம். ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில பாதாதி கேசம் கேசாதி பாதம் அம்பாளை வர்ணிச்சிருப்பார். அதே மாதிரி அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் அம்பாளை பாதாதி கேசம் வர்ணிச்சிருப்பார். இத கம்ப நாடர் என்ன பண்றார், பாதாதி கேசம் கேசாதி பாதம் ராமனை வர்ணித்து வர்ணித்து தன்னுடைய ஆசையை தீர்த்துக் கொள்கிறார் கம்பர் அனுமன் வாயிலாக. ஆக அதை பிராட்டி, இதையெல்லாம் கேட்ட பிராட்டி அனுமனை வாழ்த்தரா தெரியுமா? முக்கியமான ஒரு வாழ்த்து அனுமனுக்கு கிடைத்தது. அந்த இடத்தில்தான் அனுமன் சிரஞ்சீவி என வாழ்த்து பெறுகிறான். நமக்கு தெரியும் 7 சிரஞ்சீவிகள் உலகத்தில் உண்டுன்னு, அனுமன் சிரஞ்சீவின்னு. இந்த வாழ்த்து யார் கொடுத்தது? சீதை கொடுத்தது. சீதை. ஏன்னா அம்மா வாழ்த்துறதுதான் நமக்கு இருக்கிறதுலேயே பெரிய வரம். இப்பதான் நாம சிறப்பாக அன்னையர் தினம் கொண்டாடினோம் இல்லையா? நம்ம ஒருத்தரும் நம்முடைய அன்னையை எப்படியெல்லாம் நாம் வழிபட்டோம் என்பதை நம்ம எடுத்து சொல்லி இருப்போம். கண்டிப்பாக அந்த இடத்தில் ஹனுமன் எப்படி அன்னையிடம் ஆசீர்வாதம் பெற்றான் என்பதை இந்த இடத்தில் கம்பர் சொல்வதை பார்த்துவிட்டு நாம் நமது லட்சுமி ரவி சொல்வதை பார்ப்போம். பாழிய பனைத்தோள் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறு இலா மனத்தேன் என்னின், மறு இலா மனத்தேன் என்னின், ஊழி ஓர் பகலாய் ஓதும் யாண்டெல்லாம் உலகம் ஏழும், உலகம் ஏழும் ஏழும் வீவு உற்ற ஞான்றும் இன்று என இருத்தி என்றாள். இததான் நம்ம கவனிக்கணும். இன்று என இருத்தி.
நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இன்று போல் என்றும் வாழ்க அப்படின்னு. அது இதுல இருந்து வந்ததுதான். இன்று என இருத்தி. இன்னைக்கு நீ எப்படி இருக்க? யங்கா, எனர்ஜெட்டிக்கா, வந்து ஒரு ஆக்டிவா, வைப்ரண்டா இருக்க பாத்தியா? இதே போல் நீ ஏழும் ஏழும், எங்க உலகம் ஏழும் ஏழும் உற்றையாண்டு நம்ம சொல்லுவோம். என்ன நம்ம ஏழேல் பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ இப்படியே இருக்க கடவாய்ன்னு அன்னை கொடுத்த ஆசீர்வாதம் மிகச் சிறப்பாக கம்பர் சொன்னா. அப்போ லட்சுமி ரவி எழுதுறாங்க அதுக்கு சிறப்பாக, என்ன அந்த கணையாழியை தாங்கினாள் பின் ஏந்தினாள் சிரம் மேல், ஏங்கினாள் பின் இளைத்தாள் உயிர்த்தாள். எத்தனை தாள் பாருங்க. என்ன அவருடைய தாளை நாம் பணியணும் அப்படின்றதுக்காக இத்தனை தாள் போட்டார்கள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ராமனின் சீதையின் தாள்களை நாம் பற்றினால் இந்த உலகத்தில் உள்ள எந்த தலைகளையும் நாம் தகர்த்து விடலாம்ன்றதுக்காக தாங்கினாள் பின் ஏந்தினாள் சிரம் மேல், ஏங்கினாள் பின் இளைத்தாள் உயிர்த்தாள். என்ன அருமையான வரிகள் வந்து விழுந்திருக்கின்றன. உண்மையிலேயே இறைவனின் அருள் இருந்தால் மட்டுமே இப்படியாக வார்த்தைகள் வந்து விடும். அத்துடன் சீதையின் ஆசீர்வாதம் பாருங்கள். உத்தம, உயிரளித்தாய் எனக்கு, உயிரளித்தாய் நீ எனக்கு, வாழி வாழி, இன்றே போல் எந்நாளும் சிறப்பு. என்ன ஆரியனாம் ராகவனின் வாழ்க்கை சரிதத்தை விவரிக்கத் தொடங்கினான் விழுமிய குணத்தோன். அப்பதான் எப்படி உத்தம, உயிரளித்தாய் நீ எனக்கு, வாழி நீ வாழ்க, இன்றே போல் எந்நாளும், இன்று போல் என்றும் வாழ்க. கம்பனின் வரிகள் அப்படியே புதுக்கவிதையிலே மிக அழகாக வந்து விழுந்திருக்கின்றது. ஏன்னா சில இடங்கள் நாம் வந்து பார்க்காத இடங்களை மட்டுமே பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு 10 நிமிடம் நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நாம இந்த இடத்திலே ராமன் எவ்வாறு அனுமனை அனுப்பி சீதையை காப்பாற்றினான்றத இந்த கட்டத்துல நாம பார்த்தோம். உருக்காட்டு படலத்தோட சிறப்பே என்னவென்று கேட்டால், இறைவன் நம்மை தேடி வருகிறான். நாமெல்லாம் எப்படி ஒரு இறைவன் மீது பக்தி இல்லாமல், இறைவனை நாம் தேடாமல் இருந்தால் கூட இறைவன் தன் ஆளை அனுப்பி நம்மை அவனுடன் சேர்த்து கொள்ள செய்வான். பரமாத்மாவாகிய ராமன் ஜீவாத்மாவாகிய சீதையை ஹனுமன் என்னும் ஒருவரை அனுப்பி தன்னிடம் சேர்த்து கொண்டான். இதுதான் இந்த உருக்காட்டு படலத்தின் உருக்கமான ஒரு தாத்பரியமாக கம்பர் நமக்கு சொல்லி இருக்கும் உண்மை. பரமனும் பக்தனும் எப்படி இணைவார்கள்? நாம கடவுளை தேடி போறோமோ போலியோ, ஆனா கடவுள் நம்ம கூடவே எப்பயும் இருக்கார் என்பதற்கு இந்த படலம், உருக்காட்டு படலம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு சின்ன கதை மட்டும் ஒண்ணு சொல்றேன். ஒரு பக்தன் வந்து இறைவன் மேல ரொம்ப அருள் வச்சுட்டே இருந்தானாம். அப்போ அவன் நடந்து போகும்போது எல்லாம் 2 ஜோடி கால்கள் தடங்கள் நடந்துகிட்டே இருக்கின்றமா. இப்படி கொஞ்ச தூரம் போன பின்ன அவன் கேக்குறானாம், இதெல்லாம் என்ன பாதங்கள் கேட்டா, உன்னுடைய பாதமும் என்னுடைய பாதமுமா இருக்கு. இதெல்லாம் ஆமா, இந்த வருடமெல்லாம் நான் சந்தோஷமாய் இருந்த வருடங்கள் அப்படின்னு அவன் சொல்றான். கொஞ்ச தூரம் போனவனே அவனுக்கு ஒரு வருஷம் கஷ்டத்துல இருந்தான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தான். அப்போ இந்த இடத்துல மட்டும் பார்த்தா ஒரு ஜோடி கால்கள் தான் இருக்கு. பாத்தியா பாத்தியா, என்னோட சந்தோஷத்துல மட்டும் நீ இருந்தியே பகவானே, என்னோட கஷ்டத்துல நீ இல்லையே, ஒரு ஜோடி கால்கள் தானே இருக்கு, இன்னொரு ஜோடி காலை காணுமே அப்படின்னு பக்தன் கேக்குறான் பகவான் கிட்டக்க. பகவான் சொல்றார், நல்லா பாரு, அந்த நடந்து போனவை என்னுடைய கால்கள். இத சொல்லும் போதே எனக்கு வந்து உணர்ச்சி வசப்படுது. என்னன்னா இறைவன் நம்மிடம் எப்பொழுதும் நம்முடனேயே இருக்கிறான். என்ன அப்ப சொல்ற பகவான் வந்து,
அந்த கஷ்டமான சமயத்தில் உன்னை நான் தூக்கி சுமந்து நான் நடந்து கொண்டிருந்தேன். அதனால் அவை என்னுடைய கால்கள். உன் கஷ்டம் உனக்கு தெரியாமல் இருப்பதற்காக உன்னை நான் சுமந்ததால் என் காலடி தடங்கள் மட்டுமே அங்கே இருக்கின்றன. நன்றாக பார்னு சொன்ன உடனேதான் பக்தனுக்கு புரியறது, நாம எவ்வளவு தூரம் கடவுளை சரியாக அவரை ஆராதிக்காமல், அவர் இருப்பதை உணராமல் நாம் ஒரு அறிவிலியாக இருக்கிறோம் என்பதற்கு இந்த உருக்காட்டு படலம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதை மிக அருமையாக எழுதியிருக்கிறார் லட்சுமி ரவி அவர்கள். அதே போல் இந்த இடத்தில் நம் அனுமன் இந்த தூதை சிறப்பாக முடித்து அக்ஷரோணி சேனைகளுடன் ராமர் தென் திசை இங்கு இலங்கையில் இறங்கி மிக சிறப்பாக விபீடனுடன் நட்பு கொண்டு நாம் இந்த போர் யுத்த காண்டத்துக்கு விடலாம். நாம் தம்பியை பலமுறை தழுவுகிறார். தூக்கிய தூணி வாங்கி தோளோடு மார்பை சுற்றி வீக்கிய கவச பாசம் ஒழித்து அது விரைவின் நீக்கி தாக்கிய பகடி கூர்வாய் தடிந்த புண் தழும்பும் இன்றி போக்கினன் தழுவி பல்கால் பொன்தடன் தோளின் ஒற்றி. அதாவது இந்திரஜித்தனை கொன்னுடுறான், இந்திரஜித்தனை லக்ஷ்மணன் கொன்னுடுறான். அந்த இடத்துல ராமன் தம்பியை பல முறை தழுவிக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு படம் பார்த்திருப்போம், ராமனும் லக்ஷ்மணனும் கட்டின்னு இருக்கிற மாதிரி ஒரு படம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த சீன்ல இருந்து எடுத்து வரைந்ததுதான் அந்த படம். அந்த இடத்துல சொல்லுவான், அந்த இடத்திலே பாருங்களேன், தன்னடக்கம் என்பது வேண்டும் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி பரமனும் பக்தனையும் பத்தி பார்த்தோம். அடக்கம் அமரர்கள் உய்க்கம் அடங்காமை ஆறுகள் உய்த்து விடும்னார் திருவள்ளுவர். இந்த இடத்தை பார்த்தா தெரியும். ராமன் சொல்றான், வீடனன் செய்த உதவியை புகழ்றான். அந்த இடத்துல ஆடவர் திலக, யாரு லக்ஷ்மணன் சொல்றான் இந்த இடத்துல, ஆடவர் திலக நின்னால் அன்று இகல் அனுமன் என்னும் சேடனால் அன்று வேறு ஓர் தெய்வத்தின் சிறப்பும் அன்று வீடனன் தந்த வென்றி ஈதி என விளம்பி மெய்மை ஏடு அவிழ் அலங்கல் மார்பன் இருந்தனன் இனிதின் இப்பால். இது நீ கொடுத்த வெற்றி இல்ல, அனுமன் கொடுத்த வெற்றி இல்ல, வேற ஒரு தெய்வத்தின் சிறப்பும் இல்ல, வீடனன் தந்தான். 14 வருடங்கள் எவன் அன்ன ஆகாரம் இல்லாமல் மனையாளின் துய்க்காமல் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன்தான் என்னை அழிக்க வேண்டும் என்று இந்திரஜித்தன் வாங்கிய வரம். போரில் நீ முன்னால் நின்று இந்திரஜித்தனை வெல்ல வேண்டும் என்று வீடனன் கூறியதை மிக சிறப்பாக சொன்ன அந்த வரிகளை பாற்றிலாம். இந்த ஆடவர் திலக லட்சுமி ரவியின் கவிதை ராமணன் வீடனன் உதவியை பாராட்டுறத எளிமையா 4 வரியில எழுதியிருக்காங்க. ஆடவர் திலக நின்னால் அன்று இவ்வெற்றி, அனுமனின் பண்பினால் அன்று இவ்வெற்றி, வேறோர் தெய்வ சிறப்பினால் அன்று இவ்வெற்றி, வீடனன் தந்த வெற்றி ஈதன உயர்த்தி சொன்னான். உயர்த்தி சொன்னான், அதுதான் அங்க மிகச்சிறம்பு. ஆடவர் திலக, அதாவது லக்ஷ்மணனை பார்த்து சொல்ற, ஆடவர் திலக நின்னால் அன்று இவ்வெற்றி, அனுமனின் பண்பினால் அன்று இவ்வெற்றி, வேறோர் தெய்வ சிறப்பினால் அன்று இவ்வெற்றி, வீடனன் தந்த வெற்றி ஈதன உயர்த்தி சொன்னார். அடுத்தவரை பாராட்டுற பண்பு வேணும், அடுத்தவரோட நல்ல குணங்களை பாராட்டும் பண்பு வேணும். இதையெல்லாம் இந்த காண்டங்கள், இந்த படலங்கள் நமக்கு எடுத்து சொல்பவை. ராமாயணம் முழுக்க முழுக்கவே அறம் காட்டும் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு படலத்திலும் ஒரு இடத்திலும் அறம் 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 முழுதுமே இருக்கு. ஆக ராவணன் சோகத்திலே போறான். இல்லை ஆயினன் உன்மகன் என்றனர் வேல்படை கொண்ட ராக்கத தூதுவர். உன் பிள்ளை இல்லப்பா, இந்திரஜித்தன் இல்ல, அவர் பல்லும் வாயும் பாதமும் மனமும் நல்லுயிர் பாரமும் நடுங்கின சென்றனர். என்ன ஒரு அருமையான வரிகள், அந்த கொடுமையை உணர்த்துற வரிகள். இந்த சொன்ன தூதுவனை ராவணன் வாளால வெட்டுறானா, அதை எழுதியிருக்காங்க பாருங்க. கருஞ்சுடர் கொள்ளும் புகையினை கக்கின தசமுகனின் 20 விழிகளும் உருவிய வாளெடுத்த தூதரின் சிரத்தினை அறுத்தவன் சோர்ந்து போனான். எத்தனை பேரை வெட்டுறது, எத்தனை பேரை வெட்டுறது? போர்ல இருந்து ஐயோ உன் மகன் இறந்துட்டான்னு சொன்னா அத்தனை வேணையும் வெட்டிச்சாச்சா? அவனுக்கு
அறுத்தவன் சோர்ந்து போனான். தீ நிகர் சீற்றமும் பெருகு காதலும் தொடர்ந்த துன்பமும் அரக்கனை சூழ்ந்தது. 20 எரிவிழி விழி வழி, நல்ல கவனிக்கணும். 20 எரிவிரி விழி வழி உருகிய செம்பன கண்ணீர் வழிந்தது. அருமையான வரிகள், அருமையான வரிகள். என்ன? எரி விரி விழி வழி, எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த 20 விழிகள் வரியாக சொம்பு சொம்பா கண்ணீர் வழிதான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, தார தாரையா கண்ணீர் வழிஞ்சதுன்னு. லக்ஷ்மி ரவி எழுதியிருக்காங்க பாருங்க, உருகிய செம்பன கண்ணீர் வழிந்தது. செம்பு உருகினா எப்படி அப்படியே அந்த சிவப்பு கலர்ல தண்ணி போகும் இல்லையா, இந்த இடத்துல நம்ம அதை உருவகமா பார்க்கணும். செம்பு உருக்கும் போது அந்த சிவப்பு கலர், அந்த பிங்க் கலர் மாதிரி வரும். அந்த மாதிரி கண்ணீர் ரத்தமாக பெருகி போனது அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மிக சிறப்பாக ராவணனின் தோல்வியை பத்தி சொல்ற வரிகள், வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடனன்றி உடனிருக்கும் இடன்னாரி இழைத்தவாரோ, கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனம் சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக் கருதி உடல் புகுந்து தருவியதோ ஒருவன் வாழி அப்படின்னு ராவணன் வீழ்ந்தான். வீழ்ந்த உடனே மண்டோதரி வந்து அழறா. மண்டோதரி அழறா. எப்படி? கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனம் சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக் கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. வாழினா அம்பு. ஜானகி உள்ள இருக்கா, அவளை வெளியில தூக்கி போடுறா அப்படின்னு இந்த அம்பு போய் அவன் நெஞ்சில பட்டதோன்னு கம்பர் எழுதுறார். அதுக்கு இன்னும் அடுத்த வரிகளையும் நம்ம சொல்லிட்டு லட்சுமிய பார்த்தா தெரியும். ஆரம்போர் திருமார்பை அகல்முளைகள் என திறந்து இவ்வுலகுக்கு அப்பால் தூரம் போயின ஒருவன் சிலை துறந்த சரங்களே, போரில் தோற்று வீரம் போய் உரம் குறைந்து வரம் குறைந்து வீழ்ந்தானே வேறே கெட்டேன் ஓர் அம்போ உயிர் பருகிற்று ராவணனை. ஒரே ஒரு அம்புதானா உயிரை எடுத்துருச்சு ராவணனை அப்படின்னு உருகிறா மண்டோதரி. அதுல மானுடவன் ஊற்றம் ஈனோ, அதுதான் அங்க முக்கியம். ஒரு மனுஷன் வந்து இப்படிப்பட்ட ராவணனை வென்றுட்டானே அப்படின்னு இது அவ்வளவும் கம்பர் சொன்னது. இதுக்கு இணையான வரிகள் பார்த்தா தெரியும். என்ன? ராவணன் தலையை அறுத்தல்ல இருந்து நான் சொல்றேன் லட்சுமி ரவியோட கவிதைகளை. அரக்கரின் தலைவன் நெருங்கிய சமயம் அர்த்த சந்திர அம்பெடுத்தான் அகிலன். அர்த்த சந்திர அம்புனா நிலா மாதிரி இருக்கும் அந்த அம்பு. உடன் அறுத்து வீழ்த்தினான் ஓர் தலையை, அவன்தான் வேதியர் வேதத்து மெய்யன். பிரம்மாக்கு அவன் பேரன் இல்லையா, பிரம்மாக்கு பேரன். வேதியர் வேதத்து மெய்யன் ஆரியன் சரம்பட அரக்கனின் வன்தலை நேர்கொண்டு போய் கடல் நீர். ஆரியனின் சரம்பட அரக்கனின் வன்தலை நேர்கொண்டு போய் கடல் நீரிடை விழுந்தது. கடல் நீர்ல போய் விழுந்திருக்கு. தேவர்கள் மகிழ்ச்சி ஆர்ப்பரிக்கிறாங்க. குதித்தனர் பாரிடை மலை புழக்க மிதித்தனர் பாடியும் ஆடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த மண்டோதரி படலத்தை லட்சுமி ரவி எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாக்குற பாருங்க. மண்டோதரி ராவணன் மேல விழுந்து அழறாங்க. என்னே ஒரு பெருந்துயரம், வேண்டற்கு பின்னேயோ நான் இறப்பது. நான் சுமங்கலியா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேனேப்பா, உனக்கு அப்புறமா நான் செத்து போவேன். வேண்டற்கு பின்னேயோ நான் இறப்பது, முன்னே கிடப்பது முடிகள் பத்தோ மண்மேல் தெரிவது முகங்கள் பத்தோ. இந்த புதுக்கவிதையில இந்த வரிகளை எல்லாம் கேட்கும் போது எவ்வளவு நமக்கு உணர்ச்சி வசமா இருக்கு பாருங்களேன். முன்னே கிடப்பது முடிகள் பத்தோ மண்மேல் தெரிவது முகங்கள் பத்தோ. முன்னே சொன்ன முடிகள்னா கிரீட்டங்கள். மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் மறைத்த காதல் உள்ளிருக்குமோ என கருதி உடல் புகுந்ததோ ஒருவன் வாழி. இங்க வந்துருத்தா அந்த வரிகள், என்ன சிறப்பான வரிகள் பாருங்க. ஜானகி உன் நெஞ்சத்துல இருப்பாளோ அப்படின்னு அந்த எரிந்த வரிகள், அந்த
அம்பு போய் அந்த நெஞ்ச துளைக்கிறது. இந்த ஒரு பானம். இப்ப மண்டோதரி சொல்றா, ஏங்கி எழுந்தாள், ஆறத் தழுவினாள், பொன்னிழைத்த மார்பினை கண்ணீரால் கழுவினாள், உரத்து குரல் எழுப்பினாள், உயிர்த்தாள், பின் உயிரையும் விட்டாள் கற்புடைய மண்டோதரி. என்ன ஒரு வரிகள் பாங்க. அதே சமயத்துல இதெல்லாம் முடிஞ்சுது. ராமன் சீதையை கூட்டின் வரத்துக்கு ஹனுமனை அனுப்புறார். விபீஷணன் போறான், தத்தரா போறான். சீதை வரா அங்கிருந்து. ராமன் சீதையை அமைய நோக்குதல், அதாவது எத்தனை வருஷம் கழிந்து பிரியறாங்க, அவங்க பிரிந்தவங்க பேசுறாங்க, பாக்குறாங்க அப்படின்னு கம்பர் அழகான 4 வரிகள் சொல்லியிருப்பார். கற்பினுக்கு அரசினை, பெண்மை காப்பினை, பொற்பினுக்கு அழகினை, புகழின் வாழ்க்கையை, தன் பிரிந்து அருள் புரி தர்மம் போலியை, அற்பின் அத்தலைவனும் அமைய நோக்கினான். கற்பில் சிறந்த அந்த சீதையை, ஏன்னா ராமனுக்கு தெரியும் அவ கற்பல சிறந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுக்காக தான் அந்த தீக்குளிக்கும் படலம். இந்த இடத்துல ராமன் ராமனை சீதை வணங்குறா. ஆனா ஒரே ஒரு கோபம் வருது ராமனுக்கு. என்னன்னா, சுணங்கு உறுதுணை முலை ஒன்றில் தூங்கிய அணங்கு உருநெடும் கண்ணீர் ஆறு வார்வார வணங்கிய மயிலினை கற்பின் வாழ்வினை பணம் கிளர் அரவனை எழுந்து பார்ப்பூரா. ஒரு பாம்பு சீற்றம் மாதிரி ராமர் பாக்குறாருன்னு கம்பர் எழுதுறார். ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை, நீனு சாவலியா இங்க இருந்துட்டு, மாண்டிலை முறை திறம்பு அரக்கன் மாநகர் ஆண்டு உறைந்து அடங்கினை, அச்சம் தீர்ந்து இவன் மீண்டது ஏன், நினைவு என விரும்பும் என்பதோ அப்படின்ற இந்த கொடுமையான வார்த்தைகள் கம்பன் போட்டதுக்கு நமது லட்சுமி ரவி எழுதியிருக்காங்க பாருங்க. முதல்ல ஒருவரை ஒருவர் காண்றத பார்த்தரலாம். என்ன, பச்சிலை வண்ணமும் பவள வாயுமாய் கைச்சிலை கரத்தானை கண்ணுற்றாள். என்ன வரிகள் பாருங்க. கற்பினுக்கு அரசியை, பெண்மை காப்பினை, பொற்பினுக்கு அழகினை பெருமானும் நோக்கினார். இப்போ நமக்கு அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார் கதை இங்கேயும் ஞாபகம் வருது. ஆனா இங்க இவங்க பாக்குற பார்வையோட அர்த்தமே வேற இல்லையா? இப்போ ராமர் கோபப்படுறதை எழுதியிருக்காங்க லட்சுமி ரவி. நினைந்தது என்ன, நிகழ்ந்தது என்ன, நினைந்தது என்ன, நிகழ்ந்தது என்ன, இயல்பினில் மானுடனாம் ராமன் மயிலால் மனக்கருத்தை படிக்கவில்லை. இங்கதான் நிக்கிறாங்க லட்சுமி ரவி. இன்றைய மக்களின் மனநிலையை கொண்டு ராமன் மேல திணிச்சிட்டாங்க. தற்குறிப்பேற்றாணி மீண்டும் வருது. என்ன, மயிலாள் மனக்கருத்தை படிக்கவில்லை. இன்னைக்கு இருக்கிற பல கணவன்மார்கள் மனைவி மனசுல என்ன இருக்குன்னே பாதி பேருக்கு தெரியாது. அவங்க வேலையை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மயிலாள் மனக்கருத்தை படிக்கவில்லை, மாறாய் இல்லாளை இடித்துரைத்தான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. இல்லாளை இடித்துரைத்தான், என்ன கடிந்துரைத்தான். ஆம், மற்றோருக்கும் மண்ணுளோருக்கும் மயிலாளின் கற்புத்திறன் காட்டிடும் நற்கருத்துடனே நேசம் தவிர்த்த அவன் சற்றே மோசமாய் கடிந்து கொண்டான். கம்பரையே இவங்க அப்படியே சப்பகட்டு கட்டுறாங்க. எப்படி பாருங்க, கம்பரையே சப்பகட்டு. எப்படி, மற்றோருக்கும் மண்ணுளோருக்கும் மயிலாளின் கற்புத்திறன் காட்டிடும் நற்கருத்துடனே நேசம் தவிர்த்த அவன் சற்றே மோசமாய் கடிந்து கொண்டான். கண்ட முனிவரும் தேவரும் வானரரும் கண்ணீர் மல்க கலங்கி புலம்பினர். புண்ணில் புகுந்த வேலன சீதையும் உணர்விழந்து விம்மினாள், உயிர்ப்பும் வீங்கினாள். இந்த சீன் முடிஞ்சிட்டு அப்புறம் சேர்றாங்க. விடை கொடுத்த படலம் வந்துருது. ராமன் பரதனை முதல்ல இளவரசனாக்கி முதல்ல இன்புறார். விரதநூல் முனிவர் சொன்ன விதிநெறி வழாமை நோக்கி மாமணி மகுடன் சூட்டி பரதனை செங்கோல் நடத்திட பணித்தான் வரதன். அருமையான வரிகள். எப்படி இந்த இடத்துல ராமன் சீதையோடு திருவோலக்கத்தில் அமர்தல், அதாவது அந்த அரண்மனையில அந்த பட்டாபிஷேக அந்த
இதுல ஆசனத்திலே அமர்தல், அத்தாணி மண்டபம் அரசவையிலே அமர்தல். மாமணி தூண் மண்டப நடுவே கோமணி சிவிகை மீதே தாமரை மலரன்ன சீதையோடு தயரத ராமன் சார்ந்தான். மந்திரிமார் சுற்றி நின்றார், மறையவரும் வாழ்த்து சொன்னார். தந்திர தலைவர்கள் போற்றி வந்தார், தம்பியரும் சூழ்ந்திருந்தார். மிக அழகான வரிகள். அவருக்கு அபிஷேகம் செய்யறாங்க. தீர்த்த நீர் குணர்ந்தான், மருந்து தந்தான், சரையனூர் எடுத்து வந்தார் வேந்தர் பலரும். பளிங்கு மாடத்திட மாணிக்க பீடத்தில் தின்தோள் வீரன் தன் திருவோடும் பொலிந்திருந்தான். அதாவது மகாலட்சுமியோட திருமால் அமர்ந்திருக்கிறார். அந்த இதுல அபிஷேகம் செய்யறாங்க. மங்கள கீதம் இசைப்ப, மறையொலி நாதம் ஒலிப்ப, விண்ணோர் பூமழை பொழிய தண்ணீரால் அபிஷேகம் செய்தார். மாதவர், வேதியர், மந்திரிமார், மூத்தவர், சார்ந்தவர் முதல் நீர் ஊற்றினர். சோதியான் மகனும் அனுமன் தானும் தீதிலா வீடனும் பின்னர் சாற்றினர். ராமனுக்கு வசிஷ்டர் பட்டம் அளிக்கிறார். நமக்கு தெரியும் அரியணை அனுமன் தாங்க பாடல். அதை அப்படியே சில வார்த்தைகள் மட்டும் மாற்றி அழகாக லட்சுமி எழுதியிருக்கிறார்கள். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண் குடை கவிக்க, இருவரும் கவரி வீச, திருமகள் அருகிருக்க, திருவெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. ராமருக்கு சிறப்பாக பட்டாபிஷேகம் நடந்தது. துணைவர்களுக்கு எல்லாம் விடை கொடுக்கிறான் ராமன். நினைவதற்கு அரிது நும்மை பிரிவதென்பது என பிரியா விடை ஈந்தான் துணைவர்களுக்கு. வணங்கி வலம் வந்த பின் அவரும் பிரிந்தனர் தத்தம் இடங்களுக்கு. யாரெல்லாம்? சாம்பன், நீலன், சதவலி, கேசரி, நளன், வீடனன், குகனார்க்கு வன்திரல் களிரும் தேரும் புரியும் பொன்னும் பட்டும் பரிசாய் கொடுத்தான். எல்லோருக்கும் எல்லா பரிசும் கொடுத்து, இப்போ நம்ம முதல்வர் ஆனான்னா முதல்வர் எல்லாருக்கும் அமைச்சர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பரிசு கொடுப்பான்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் அந்த மாதிரி பரிசு இல்ல. அன்னைக்கு ராமன் கொடுத்த பரிசே வேற இல்லையா? சிறப்பான பரிசுகள் கொடுத்து தனக்கு துணை புரிந்த அத்தனை வேரையும் அனுப்பி விடுறார். ஐயன் தம் தம்பியரோடும் அருள் செறி துணைவரோடும் மனுநெறி முறைகளோடும் மாநிலம் பாரம் தீர்த்தான். மாநிலம் பாரம் தீர்த்தான். இந்த மானிட பிறவி எடுத்தவர்களின் மனபாரத்தை நீக்கி தன்னுள்ளே அணைத்து கொண்டான். அம்பரத்து அனந்தம் நீங்கி அயோத்திக்கு வந்த வள்ளல் தம்பியர் மூவரும் தானுமாய் தரும வழி தரணி காத்தான். அழகான வரிகளை கொண்டு போட்டிருக்காங்க பாருங்க. அம்பரம்னா தெரியும், வானத்துல கடல்ல. அனந்தம்னா யாரு? ஆதிசேஷன். அம்பரத்து அனந்தம் நீங்கி ஆதிசேஷன்ல படுத்து நின்ற பெருமாள் அயோத்திக்கு வந்த வள்ளல். அம்பரத்து அனந்தம் நீக்கி அயோத்திக்கு வந்த வள்ளல் தம்பியர் மூவரும் தானுமாய் தருமவழி தரணி காத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அரக்கர்களை அழிக்கவென்றே அவனியிலே அவதரித்தான். அகிலத்தை காப்பவன் நம்மை அரவணைத்து காப்பதும் உண்மை என்று மிகச் சிறப்பாக இந்த லட்சுமி ரவியின் கம்ப ராமாயணம் இப்படியாக அருமை அருமையான வார்த்தைகளால் இந்த கம்ப ராமாயணத்தை தனது புது கவிதையினால் அழகாக எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகங்களை ஒவ்வொருவரும் வாங்கி வாங்கி படிக்க வேண்டும். அந்த கம்ப ரசத்தில் அனைவரும் மூழ்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையானதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பு செய்த உங்கள் அத்துணை பேருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் கூறி, இந்த களத்தை மிக அழகாக அளித்த திரு ஸ்டீஃபன்ராஜ் அவர்களுக்கும் மாலதி ஸ்டீஃபன்ராஜ் அவர்களுக்கும் எனது சிறப்பான நன்றிகளையும் கூறி, இப்பொழுது நமது லட்சுமி ரவி அவர்களின் தன்னுடைய உரையாக ஒரு 10 மணி துளிகள் அவர்கள் தன்னுடைய அந்த உரையை தான் எப்படி இதை ஆரம்பித்தேன், எவ்வாறு இந்த வரலாறு வந்தது என்று சொல்லுவார். அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியில் இருப்பவர்கள் அவரவர்கள் சிறிது கால அவகாசம் தங்கள் உரைகளை நிகழ்த்தலாம் என்று கூறி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிமா. இப்போ நான் லட்சுமி ரவி பேசலாமா? கேக்குதா? பேசுங்க.
அதான் நான் எழுதினதனுடைய அந்த அழகை இவ்ளோ அழகா வெளிப்படுத்த முடியுங்கிறத நான் இன்னைக்கு காதால கேட்டு நான் மெய்மறந்துதான் போயிருந்தேன். மிக்க நன்றி உமா பாரதி அம்மா. அவங்களுடைய தமிழும் அவங்களுடைய அறிவும் கம்பராமாயணம் கம்பர் படிச்சு லக்ஷ்மியின் கம்பராமாயணத்தை படிச்சு இப்படி விமர்சனம் பண்றதுக்கு ஒரு தனி தகுதி வேணும், தனி திறமை வேணும். அவங்க ரொம்ப நல்லா பண்ணீங்கம்மா. ரொம்ப நன்றி. அப்புறம் இங்க இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் முதல்ல என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டீஃபன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அம்மா சொன்ன மாதிரி இது கம்பராமாயணம்ங்கிறது 12ஆம் நூற்றாண்டுல எழுதினார் கம்பர். எதனா ராமாயணத்தை அடிப்படையா வச்சு. ராமாயணம் எழுதினது யாரு? வால்மீகி எழுதினார் சமஸ்கிருதத்துல. அத மூலமா வச்சு அது எழுதப்பட்டது 5ஆம் நூற்றாண்டுல. இவர் 12ஆம் நூற்றாண்டு மக்களுக்காக தமிழ் மொழியில கொண்டு வந்தார் கம்பர். நான் இந்த நூற்றாண்டு மக்களுக்காக, என்னுடைய 21ஆம் நூற்றாண்டு மக்களுக்காக நான் அதுல வார்த்தைகளை சற்று எளிமைப்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல எழுதப்பட்ட நூல் தான் இது. அதனாலதான் ஒரு பெருமையோட தான் லக்ஷ்மியின் கம்பராமாயணம் அப்படின்னே நான் பேர் வச்சேன் இதுல. ஏன்னா கம்பராமாயணம்ங்கிறது ஒரு காப்பியம். காப்பியம்னா என்ன? காப்பியம்ங்கிறது புராணங்களை காப்பது காப்பியம். புராணங்கள்னா என்ன? புராணம்னா பழமையான கதைகளை பாதுகாப்பது காப்பியம். அதே நேரம் புராணங்கள்ங்கிறது பழமையான கதையோ பொய்க்கதையோ அல்ல, அவை பழமையான கதைகள், அவ்வளவுதான். அது பழைய கதைகள், முன் நடந்த கதைகள். அந்த பழைய கதைய ராமாயணத்தை கம்பராமாயணமா எழுதினாரு. அத நான் இந்த நூற்றாண்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எழுதப்பட்ட நூல் தான் லக்ஷ்மியின் கம்பராமாயணம். இதை நான் காப்பியம்னு சொல்லிக்கிறதுக்கும் நான் பெருமைப்படுறேன். நானு அதை காப்பியம் என்ற இலக்கிய வகைக்குள் நான் இதை அடக்கிறேன் என்னுடைய புத்தகத்தை. இதுல நான் சில வார்த்தைகளை மட்டும்தான் மாத்திருக்கேன். நிறைய கம்பருடைய வார்த்தைகளையே எடுத்துட்டு இருக்கேன் நானு. இப்போ கம்பர் சடையப்ப வள்ளலை பத்தி அங்கங்க குறிப்பிடுறாரு, அதையே தான் கொடுத்திருக்கேன். இப்போ கம்பரை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க லக்ஷ்மியின் கம்பராமாயணத்தை படிச்சுட்டு கம்பரை படிக்கலாம். படிச்சா இன்னும் கொஞ்சம் எளிமையா புரியும். அப்படித்தான் நான் கொடுத்திருக்கேன் நானு. இதுல எனக்கு ஒரு உரை எழுதி கொடுத்தவர் ஒருத்தர் சில கிளை கதைகளை குறைத்து நீங்கள் எழுதலாமே, மூலக்கதையை மட்டும் மையமாக வைத்து அப்படின்னு திரு செம்பியன் அவர்கள் எனக்கு சொன்னாங்க. அது முதல் பாகத்துக்கு அணிந்துரை எழுதினவர். அது மாதிரி நான் சில கிளை கதைகளை கொஞ்சம் குறைச்சிருக்கேனா. இப்போ அகலிகை படலம் உண்டு என்னோடதுல. ராமருடைய கால் பட்டு அகலிகை பெண்ணா போற படலம் உண்டு. ஆனா அகலிகை பெண்ணானதுக்கான காரணங்களை கம்பராமாயணத்துல இருக்கு. அத நான் கொடுக்கல. நானு அத எனக்கு மதிப்புரை எழுதி கொடுத்த இவர் காரைக்குடி கம்பன் கழக நிர்வாகி, அவர் ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருக்காரு. தொட்டும் தொடாமலும் விட்ட பகுதிகளும் இக்காவிய காப்பியத்தில் உண்டு. அகலிகை 4 பாடல்களில் நலம் பெறுகிறாள். அவளின் குறை அளவாய் சொல்ல பெறுகிறது. அது நயத்தக்க நாகரிகம் அப்படின்னு அவர் எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஒரு வாழ்த்துரை எழுதி கொடுத்த சிங்கப்பூர் ஆக்கி வரதராஜன் என்ன சொல்றாருன்னா, கம்பனின் வார்த்தைகளை கொண்டே தம்முடைய சொற்சிலம்ப ஆட்டத்தை திருமதி லக்ஷ்மி மிக அருமையாக நிகழ்த்தி காட்டுகிறார். கம்பன் பயன்படுத்திய சொற்களையே பல இடங்களில் பயன்படுத்தியுள்ள யுக்தி படிப்போரை கவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அது எதுக்காக நான் இதை சொன்னேன்னா, கம்பர் வார்த்தைகளையும் நான் அங்கங்க பயன்படுத்தி இருக்கேன். அதே நேரம் கொஞ்சம் அந்த வாக்கியங்களை எளிமைப்படுத்தி எழுதியிருக்கேன். அதெல்லாம் உமாபாரதி அம்மா 2ஐயும் படிச்சு காமிச்சு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் இதை படிக்கணும். ராமாயணம் இது நடந்த கதையா கற்பனை கதையா, இந்த ஆராய்ச்சி பல இடங்கள்ல நடக்கிறது. நம்ம முதல்ல நடந்த கதைன்னே நம்ம பார்ப்போமே, எப்படி நடந்த கதைன்னு. ஏன்னா ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வால்மீகி முனிவர் எழுதின கதை இது. அப்போ ஜிபிஎஸ் கிடையாது, ஒண்ணும் மேப் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. அவர் ஆனா அயோத்தியால இருந்து புறப்பட்டு தண்டகாரண்யம் அவங்க இலங்கை வரை போய் சேது பாலம் கட்டி இலங்கை போறாங்க. இந்த வளர்ச்சி இவங்களுடைய போற பாதையெல்லாம் மிக அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. இலங்கையிலையும் பல இடங்கள் இப்ப கூட இருக்கு, அந்த பெயருள்ள இடங்கள் இருக்கு.
அதே மாதிரி நட்சத்திரங்கள், கோள்களுடைய பொசிஷன் இந்த மாதிரி எல்லாம் கம்பராமாயணத்துல சொல்லப்படுறத பல வானியலார் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதெல்லாம் நடந்த கதையாக தான் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா அதெல்லாம் அப்ப அப்படிதான் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த சேது அணை இருக்கு இல்லையா? அத வந்து நாசா ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? இது 7000 சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன் மனிதனால் கட்டப்பட்ட ஒரு ஃபார்மேஷன் அப்படின்னு அவங்க குடுக்குறாங்க. அப்புறம் நம்ப நாட்டிலேயே பல மாநிலத்தாரால இந்த ராமாயணம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. பல மொழிகள்ல இது எழுதப்பட்டிருக்கு. பல நாடுகள்ல இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பல நாட்டு மக்கள் ராமாயண கதைய நம்புறாங்க. இப்படி எல்லாம் பார்க்கும்போது, இது கண்டிப்பா நடந்திருக்கணும். நான் நம்புறேன். இது நடந்த கதை. சரி, நடந்த கதை தான் அப்படின்னா, அதுக்கு என்ன ராமர்ங்கிற ஒரு கதாபாத்திரம் அவ்வளவு சிறப்பான ஒரு கதாபாத்திரம். அவர் மூலமா நம்மளுக்கு சொல்ற கருத்துக்கள் நிறைய இருக்கு. ஒரு வில்லன் அவன் மூலமா சொல்ற கருத்துக்களும் இருக்கு. இந்த ராமர் எவ்வளவு மிருகங்களோட பழகுறார், எவ்வளவு மிருகங்களை தான் அவர் வந்து தன்னுடைய தோழமையா ஏத்துக்கிறார், அரவணைக்கிறது, அப்பா சொல்றத கேட்கறது, அம்மாவை தவிர சிற்றன்னை சொல்வதையும் மதிப்பது, இப்படி சொல்லும் பொழுது இந்த புராணங்கள் நல்ல கருத்துக்களை நல்கும் கதைகள் அப்படிங்கறத விளக்குறது இந்த ராமாயண கதை. சரி, இத வந்து கற்பனை கதைன்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை விட அதிகமா கற்பனை இன்னி வரைக்கும் சினிமா கூட யாருமே எடுத்ததில்லை. எந்த மொழியிலையும் எடுத்தது கிடையாது. இந்த அளவு ஒரு கதாபாத்திரத்தையும் திருத்தமாக வடிவமைத்து அத எப்படி முடிவு வரைக்கும் கொண்டு போறது. இப்போ கதைகளை திரைப்படங்கள்ல கூட இந்த மாதிரியான சண்டை காட்சிகளை நீங்க பார்த்திருக்க முடியாது. குரங்குகளுக்கும் அரக்கர்களுக்கும் யுத்தம். இந்த குரங்கு படையுடைய ஆயுதங்கள் கல், பல், கால், வால், மலை, மண், இதான் இவங்களுடைய ஆயுதம். அதே நேரம் அந்த அரக்கருடைய ஆயுதங்கள் அவ்வளவு இருக்கு. எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க புஷ்பக விமானம் கூட வச்சிருக்காங்க. அதுல இருக்கிற அவங்க வந்து பாசுபதம் வச்சிருக்காங்க. பாம்பா வரும் அந்த மாதிரியான அம்பு வச்சிருக்காங்க. அப்படியான ஒரு அரக்கர் படை. அவங்க இது ஆள் மாறாட்டம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறவங்க. இப்படி இருக்கிற அரக்கர் படைக்கும் இந்த குரங்கு படைக்கும் தான் சண்டை நடக்கிறது. இந்த இடத்துல இது வந்து ஒரே வரியில கூட சொல்லிடலாம். ஆனா இந்த கம்பராமாயண பகுதியிலேயே மிக நீண்ட காண்டம் இது யுத்த காண்டம் தான். அவ்வளவு விரிவாக சொல்லியிருக்காரு. அத பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, ராவணன் கடைசியில மட்டும் அவன் தோல்வி அடையல. நடுவுல அவனுக்கு சின்ன சின்ன தோல்வி நடக்கிறது. அதெல்லாம் படிச்சு பார்த்தாதான் புரியும் உங்களுக்கு. அவ்வளோ அழகா அவன் ஒரு முறையும் அவமானப்படுறான். மறுபடியும் போர் வருது. மறுபடியும் முதல்ல நமக்கு கூட தெரியும், இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு ராமர் சொன்னது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கும் முன்னாடியே இப்பதான் அவங்க வந்து அணை கட்டி தாண்டி வந்திருக்காங்க. இந்த பக்கத்துல இருந்து ராமர் படை ராவணன் எதை ஆராய்ச்சி பண்றாங்க, சேனை அந்த நாடு எல்லாம். இந்த ராவணன் வந்து ராமர் படைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் இந்த பக்கம் நின்னு. அந்த நேரம் சுக்ரீவன் பாய்ந்து போய் ராவணனை முதல்ல அடி கொடுத்துடுறான். இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கல. குத்து விடுறான். அவன் நல்லா குத்து விடுறான். அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், அவன் அடிக்கிறான். அடிச்சு அவனுடைய ராவணனின் தலை கிரீடத்தில் இருந்த 10-15 மணிகளை இவன் பிடுங்கிக் கொண்டு வருகிறான். இது வந்து முதல் தோல்வி. அவன் உடனே ஆடல் பாடல் விடுத்து கண்டாரே தேவரெல்லாம் என்று மனம் குமுறி அவன் வந்து சயனத்தில் சருகாய் விடறான் ராவணன். இது முதல் தோல்வி. அப்புறம் இப்படி ஒன்னொன்னு வருது நிறைய. அதே மாதிரி கும்பகர்ணன் கதாபாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா, அவன் வந்து தூங்குவான், சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரிதான் ரொம்ப விளையாட்டா சொல்லுவோம், ஒரு கேலியா சொல்லுவாங்க. கும்பகர்ண தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலை போல உணவை சாப்பிடுவான் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அவனுடைய கதாபாத்திரம் செஞ்சோற்று கடன் தீர்க்க அண்ணனின் அண்ணன் செய்த கடமைக்கு நம்ம பண்ணணும், பிரதி உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் போரிட்ட விதம். இப்படி ஒரு கதாபாத்திரத்தையும் நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும். நான் வந்து இந்த புத்தகத்துல அங்கங்க விளக்கங்கள் கொடுத்திருக்கேன், சில மீனிங் கொடுத்திருக்கேன். இப்ப வாளி அப்படின்னா அம்பு அப்படிங்கறத நான் கொடுத்திருக்கேன். அத கம்பராமாயண வார்த்தைகளை நான் எடுத்து கொண்டு எழுதினாலும்
சில வார்த்தைகள் மக்களுக்கு புரியாம இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அர்த்தம் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு படிச்சா எளிமையாக புரியும் இந்த புத்தகம். அனைவரும் இத வாங்கி படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்து எனக்கு உங்களுடைய மதிப்பான மதிப்புரையை எனக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் என்னை மேம்படுத்த உதவும். ஒரு எழுத்தாளருக்கு அதுதான் தேவையானது. அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்து எனது உரையை முடிக்கிறேன். நன்றி. இத்துடன் பகுதி 49 நிறைவடைகிறது. காத்திருங்கள், பகுதி 50 தொடர்ந்து வரும்.